சிசிடிவி வெளியானது பார்க்கும்போது டுவர்ட்ஸ் அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் பின்னாடி தான் இருக்குது. ஸோ மக்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க பேக் எடுத்துகிட்டு போனாங்கன்றதுக்காக அது எப்படி மேகாவாக இட முடியும்? ஏதோ கிளாஸஸ்க்கு போகும்போது ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி கிளாஸஸ் போகும்போது பஸ்ஸில் டெய்லி ட்ராவல் பண்ணி போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி போகும்போது தான் ஒரு பஸ் டிரைவரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவங்க வீட்டில் இருந்த லைக் பணம், விலை உயர்ந்த நகைகள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லை அவர்கள் வந்து இந்த இடத்துல நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காம நான் போயிட்டேன்னு சொல்லி அவங்க வீடியோ போட்டு அவங்க வந்துட்டு இதில் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில். எப்படிரா இவரை குறை சொல்லி இவர்கிட்ட வெளியே போகணும் அப்படின்னு பார்த்து கேரக்டர் அசாசினேஷன் அந்த இடத்துல வரும். அந்த பஸ் டிரைவரும் வந்து அவர் இந்த மாதிரி பெண்களோடு அவர் வந்து நிறைய பழக்கம் உடையவர். அவர் ஹஸ்பண்ட் சரியிலேருந்து விட்டுட்டு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்காதா? விச் மீன்ஸ் அந்த மேட் ஃபார் ஈச் அதர். நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் சண்டை வர்றதுக்கு காரணமே ரீல்ஸ் பார்த்து தான். டே டு டே அவங்க வந்து அந்த மீடியாவில் கொண்டுட்டு வர விஷயங்கள் அப்படி இல்லையா? ஏன்னா அந்த க்ளோஸ்னஸாக இருக்கட்டும், அந்த லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது மக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது எப்படி ஆகிடும்னா, சரி இது பொய்யா இருக்கக்கூடாதா? திருமணத்தை தாண்டி உறவில் யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு தெரிய வந்ததா, நீங்கள் ப்ரூவ் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிக்கோங்க. இங்கே இவங்க ஓகே இவரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, நல்லா ஒரு லைஃப் போயிட்டுருக்கோம். ஓகே, அதை விட ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படலாம், இல்லை ஃபேண்டசி பேஸ்டாக இருக்கலாம். அதனால் வந்து இங்கே நல்லா போயிட்டுருக்க லைஃப்லேயும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு வேறு ஒரு லைஃப்பை தேடி போவாங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி ஜுவல்ஸ் ஆர் அந்த மணி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே போகும்போது அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க முதல்ல கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களையும் இந்த இடத்துல ஃபார் என்கொயரி கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஓகே, இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு லீகலி ஃபிட் சீரீஸ்ல நம்ம கூட நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஒரு 2-3 நாளாகவே சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேரளாவில் 2 கப்பிள் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம்தான். அந்த கணவன் மனைவி இருக்காங்க. ஒரு நாள் மனைவி வந்து அவங்க வீட்டில் இருக்க நகைகள், பணம், அந்த மாதிரியான சில பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பஸ் டிரைவரோட போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ என்ன நடந்துச்சு, இந்த கேஸோடைய அவுட்லைன் என்ன? எஸ், ஆக்சுவலி இந்த விஷயம் வந்துட்டு இப்போ டே டு டே வந்து ரொம்ப நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் லைக் அது என்ன வேணால் இருக்கலாம். லைக் ஹஸ்பண்ட் சரியிலேருந்து விட்டுட்டு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கலாம். ஸோ என்ன காரணங்களாக இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் வந்து இதோட லைக் ஒரு ரேஷியோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இது எப்படின்னா எல்லார் லைஃப்லேயும் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அந்த மீடியா ஃபேம் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பண்ணும்போது நமக்கு அது வந்து டக்குன்னு வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் வந்து அது பெரிய டிஸ்கஷனுக்கும் பெரிய வந்து அங்கே ஒரு டிபேட்டுக்கும் எடுத்துகிட்டு வர ஒரு பெரிய மேட்டராக வந்து இது மாறிடுது. ஸோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் ஆரம்பத்திலே அதை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி லைக் இந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்காதா? விச் மீன்ஸ் அந்த மேட் ஃபார் ஈச் அதர். நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் சண்டை வர்றதுக்கு காரணமே ரீல்ஸ் பார்த்து தான். ஓகே இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து சில பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் எதாவது ஒய்ஃப்கே டைரெக்டாக சொல்ல முடியல, ஒரு ரீல்ஸ் மூலியமாக கன்வே பண்ண நினைப்பாங்க. ஒய்ஃபும் சில விஷயத்தை வந்து அப்படி சொல்ல நினைப்பாங்க, பாரு அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்கிறாங்க, எனக்கும் அந்த மாதிரி வாழணும். விச் மீன்ஸ் ஒரு ட்ரீம், ஒரு ஃபேண்டசி பேஸ்டு ஒரு ட்ரீம் பேஸ்டு ஒரு பெரிய ஒரு இதுவாக தான் அவங்க தெரிகிறாங்க. ஓகே, ஒரு இல்யூஷன் பேஸ்டுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி நார்மலாக எல்லோரும் போகக்கூடியது பார்க்க முடியுது. பட் எல்லாரும் ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும், எல்லார் லைஃப்பும் வேறு வேறு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்படி 5 ஃபிங்கர்ஸும் சேம் கிடையாதோ அதே மாதிரி இங்கே நம்ம வந்து ஒரு 4 கப்பில் கொண்டு வந்து நிறுத்தினாலுமே ஒருத்தரோட லைஃப்பும் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க டூப்பாலாம் அங்கே மாறிடவே முடியாது. ஓகே, ஏன்னா இதுலேயும் எல்லாரும் பார்த்து அப்படி ஆச்சரியப்பட்ட ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி ஒரு லைஃப். ஏன்னா டே டு டே அவங்க வந்து அந்த மீடியாவில் கொண்டுட்டு வர விஷயங்கள் அப்படி இல்லையா? ஏன்னா அந்த க்ளோஸ்னஸாக இருக்கட்டும், அந்த லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது மக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது எப்படி ஆகிடும்னா, சரி இது பொய்யா இருக்கக்கூடாதா, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி அது கிடையாது. ஏன்னா எங்கேயும் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. எங்கேயும் சில பேர் என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, அந்த சிசிடிவி வெளியானது பார்க்கும்போது டுவர்ட்ஸ் அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. ஒருத்தவங்க அந்த நைட்டி போட்டுக்கிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒருத்தர் வந்து கூப்பிட்டுட்டு 2 பேரும் கேபில் ஏறி போகிறாங்க காரில். அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் பின்னாடி தான் இருக்குது. ஸோ மக்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க பேக் எடுத்துகிட்டு போனாங்கன்றதுக்காக அது எப்படி மேகாவாக இட முடியும்? அந்த அளவுக்கு பீப்புள் இன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா இவங்க வந்துட்டு அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு மர்ச்சன்ட் நேவி
ஆஃபீஸர். அவர் ஒர்க் பண்ணவர் விட்டுட்டு திரும்ப வந்துட்டு இங்கே சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக வந்து சில மூவிஸ்லேயும் நடிச்சிருக்காரு. இவங்களும் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு போகும்போது 2 பேருக்கும் லைக் ஆன்லைன் த்ரூ லைக் சோஷியல் மீடியா தான் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இரு வீட்டாரோட சம்மதத்தோடு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து அவங்க கேரளாவில் திருவனந்தபுரம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு அதுலேருந்து அவங்க லைஃப்பை வந்து நல்லா லீட் பண்ணிவிட்டு அதில் சோஷியல் மீடியாவில் அதோட எக்ஸ்போஷர் என்னென்னு லைக் அவங்க டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க அதோட இது. அதனை தொடர்ந்து என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏதோ கிளாஸஸ்க்கு போகும்போது ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி கிளாஸஸ் போகும்போது பஸ்ஸில் டெய்லி ட்ராவல் பண்ணி போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி போகும்போது தான் ஒரு பஸ் டிரைவரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது ஏற்பட்டதின் விளைவு தான் அவங்க இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, போகும்போது இங்கே நிறைய இன்னும் நமக்கு வந்து லைக் இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸடாக எதுவும் நமக்கு தெரிய வரல. ஓகே, கான்ஸ்டண்ட்டாக இந்த விஷயத்துக்காக தான்ப்பா அவங்க போயிருக்காங்க, இதுதான் ரீசன் அப்படின்னு நமக்கு இன்னும் தெரிய வரல. பட் நிறைய ஒரு மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்த லைக் பணம், விலை உயர்ந்த நகைகள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஓகே, இன்னொரு பெரிய விஷயம் இங்கே என்ன வைக்கப்படுதுன்னா மேகா அவர்கள் தரப்புலேருந்து அதுவும் 2 இன்ஃபர்மேஷனாக சொல்லப்படுது. ஒன்று வந்துட்டு லைக் அகில் அவர்கள் வந்து இந்த இடத்துல நிறைய பெண்களோட தொடர்பு இருந்ததுனால எனக்கு பிடிக்காம நான் போயிட்டேன்னு சொல்லி அவங்க வீடியோ போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுவும் நமக்கு 2 மாதிரியான விஷயங்கள். இது எது நடந்தது, எது கன்ஃபார்ம்டான நியூஸ் அப்படின்னு நமக்கு தெரிய வரல. இன்னொரு நியூஸும் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பஸ் டிரைவரும் வந்து அவர் இந்த மாதிரி பெண்களோடு அவர் வந்து நிறைய பழக்கம் உடையவர் அவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி மாறியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. பட் ஒன் திங் விச் இஸ் ட்ரூ இஸ் அவங்க இல்லை, அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஏன்னா இவர் வந்துட்டு அவங்க காணோம் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது போலீஸ் அப்புறம் சிசிடிவியை பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜ் வந்து கிடைச்சதா சொல்லப்படுது அந்த இடத்துல, விச் மீன்ஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதனை தொடர்ந்து இப்போது இங்கே வந்து எஸ் இது சோஷியல் மீடியாவில் பெருசாக பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸில் கலந்துக்கிட்ட சாய் கிருஷ்ணா அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து சொல்லும்போது வந்து எஸ் இவங்களை நான் 2021 பார்த்துட்ருக்கேன், எந்த வீடியோஸ் பார்த்தாலும் நான் வந்து கால் பண்ணி பேசும்போதாக இருக்கட்டும் ரொம்ப அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதை பற்றி நான் வந்து அகில் கிட்ட கேட்கும்போதும் லைக் அதை பற்றி அவர் பெருசாக சொல்ல விருப்பம் இல்லை, யாரை பற்றியும் அவர் குறை சொல்கிற கேரக்டர் கிடையாது, இதில் வந்து நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காருன்ற ஒரு விஷயம். ஏன்னா இப்போது நமக்கு தெரியல ஒரு இஷ்யூ நடக்கும்போது அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். திரும்ப அந்த மாதிரி கல்யாண ஸ்டேஜில் வந்து கல்யாண மேடையில் வந்துட்டு அவர் தலையில் அடித்து சத்தியம் பண்ண ஒரு விஷயம், முன்ன தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் வந்து இது பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ திரும்ப வந்து நமக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. மேம், இப்போ இது வந்து யார் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட விசாரணை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? எஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது முழுக்க மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்குள்ளே தான் வரும். ஓகே, நம்ம நிறைய பேசியிருக்கோம் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் பற்றி. அதை பற்றி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருமணத்தை தாண்டி ஒரு உறவுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஓகே, இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் which amounts to like which results in adultery. ஓகே, அதாவது ஒரு திருமண பந்தம் ஒருத்தர் கூட நீங்கள் வாழ்க்கை அந்த விச் மீன்ஸ் ஈஸியாக கனெக்ட் புரியறதுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃப்பில் இருக்கும் போதே ஓகே அதுக்கு நீங்கள் எந்த க்ளோஷரும் எந்த எண்டும் கொடுக்காம வேற ஒருத்தர் கூட போகிறது, இங்கேயும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திருமணத்தை தாண்டி ஒரு உறவும் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, விச் அமௌண்ட்ஸ் டு லைக் அகெயின் டிவோர்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நமக்கு டீக்ரிமினலைசேஷன் அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா adultery பைகாமி 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே, adultery இஸ் சம்திங் தட் விச் இஸ் ஒன்லி அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். முன்னாடி கிரிமினல் ஆக்ஷன் இருந்தது, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் இன்டர்பிரேட் பண்ணி ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வந்து ஒரு திருமணத்தை தாண்டி உறவில் யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு தெரிய வந்ததா நீங்கள் ப்ரூவ் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுவே இன்னொரு கான்செப்ட் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் பைகாமி. பைகாமி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு திருமண பந்தத்தில் இருந்துட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறது. ஓகே, அது வந்து for like it is a ground for both criminal action and then for divorce. ஓகே, அங்கே எஃப்ஐஆரும் ஆகும், அந்த அந்த பர்சனும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்காங்க. ஓகே, இங்கே இவங்க ஓகே இவரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. போயிட்டாங்க ஓகே, அது நைட்டோட என்ன சொல்லலாம், ஒருத்தவங்க இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிறதோ இல்லை பிரியறதோ வந்துட்டு பேசி பிரியறது இருக்கும், இல்லை ஒருத்தர் வேணாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே இவங்க வந்து லைக் எப்படின்னா லவ் பண்ணுறவங்களுக்காக வீட்டு விட்டு போகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்கே நடந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த சிசிடிவி பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி இவங்க போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒன்று இருக்குது. ஓகே, இல்லை அவங்க வந்து வேறு ஒருத்தர் பிடிச்சி போயிருந்தாங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மேரேஜ் அவங்க வந்து ஒரு எண்டு கொடுக்கணும். தட் இஸ் பிட்வீன் மேகாக்கும் அவங்களுக்கும் அகிலுக்கும் நடந்த ஒரு மேரேஜுக்கு வந்துட்டு ஷி ஹேஸ் டு கெட் டிவோர்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ தான் அவங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்க முடியும்.
ஓகே. பட் இப்போ இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், சேர்ந்து வாழ்றது, லிவ்-இன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அந்த டைமில் இல்லை அகில் அவர் தரப்புலேருந்து அவர் ஏதாவது டிவோர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஓகே. அடுத்து ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் 2 பேரில் யாராக இருந்தாலும் அதுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கான்செப்ட் இந்த இடத்துல. ஓகே. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஒரு லைஃப் போயிட்டுருக்கோம். ஓகே. அதை விட ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படலாம், இல்லை ஃபேண்டசி பேஸ்டாக இருக்கலாம். அதனால் வந்து இங்கே நல்லா போயிட்டுருக்க லைஃப்லேயும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு வேறு ஒரு லைஃப்பை தேடி போவாங்க. இதனால தான் இந்த ரீசன்னால தான் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஃபிக்ஸடாக சொல்லவே முடியாது. என்ன ரீசன், இந்த ரீசனுக்காகலாம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது ரொம்ப ஷாக்கிங்காக மாறிக்கிட்டு இருக்கு. மேம் இப்போ அவங்க வீட்டிலேருந்து போகும்பொழுது பேக்ஸில் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஜுவல்ஸ் அண்ட் மணி எடுத்துகிட்டு போயிருக்காங்கங்கும்போது இப்போ அகில் அண்ட் அவங்களோட வீட்டு சைட்லேருந்து இதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து லா எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? சிஎஸ் அதுவும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அந்த மாதிரி ஜுவல்ஸ் ஆர் அந்த மணி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே போகும்போது அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க முதல்ல கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களையும் இந்த இடத்துல ஃபார் என்கொயரி கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஓகே. அந்த நகை அப்படின்னும் போது அது ஒருவேளை இவங்க வீட்டில் கொடுத்த நகை, இல்லை அவர் சம்பாதிச்சு வாங்கி வச்ச நகை, அவருடைய பணமா அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதெல்லாம் மேக்ஸிமம் இவங்க ரெக்கவரிக்காக தான் அந்த இடத்துல ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. இதெல்லாம் என்னோடையது, ஸோ அது என்னோடது எடுத்துக்கிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும்போது ஷி ஹாஸ் டு திரும்ப வரணும் அந்த இடத்துல. ஓகே. இல்லைனா அவங்க அடுத்தடுத்து நம்ம லீகல் ப்ராசஸ், கம்ப்ளைண்ட்லேருந்து அடுத்த ப்ராசஸ் எஃப்ஐஆர் அந்த மாதிரி அவர் எடுத்துகிட்டு போகலாம் ஆஸ் பர் லா. ஓகே. பட் இவங்களுக்குள்ளே இது என்ன மாதிரியான ஒரு லைக் இது டெசிஷனுக்கு அடுத்தது வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி ஓகே அவங்க போனது போயிட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு இதுக்குள்ளே நான் எதுவுமே இன்வால்வ் ஆக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஃபர்தர் கம்ப்ளைண்ட்ஸ் அது இதெல்லாம் எதுவுமே ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. இல்லை கம்ப்ளைண்ட் ப்ரொசீட் பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக யார் போனாங்களோ அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேம் இந்த இடத்துல வந்து மேகா தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்கள் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா அகிலோட கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அப்படி ஒரு வேலை இருந்தாலுமே வந்து இவங்க வந்து அதை வந்து சரியான முறையில் க்ளோஷர் கொடுக்காம இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போனது அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குல்ல. எஸ், திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் வே. சொன்ன மாதிரி அவங்களுக்கு அப்படியே இவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்துட்டு தன்னை தாண்டி இவர் வேற ஒருத்தர் கூட உறவில் இருக்கார். ஏன்னா என்ன நடந்தாலும் விமன் கேன் அட்ஜஸ்ட், அதே மாதிரி மென் கேன் அட்ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கும்போது. பட் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு இருக்கும்போது அது மென்னாலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, விமனாலேயும் அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்படியே உங்களுக்கு டுவோர்ட்ஸ் யுவர் ஸ்பவுஸ் யாராக இருந்தாலும் ஆன் அ ஜென்ரல் நோட் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லை குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அது மேபி என்ன வேணால் இருக்கலாம். ஓகே. குடிக்கிறாங்க, லைக் அந்த இடத்துல வந்து அப்யூஸ் இருக்குது, லைக் வைலன்ஸ் இருக்குது, அதை தாண்டி வந்து வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதை நான் கேட்க போனால் பிரச்சனை ஆகுது. ஏன்னா இன்றைக்கி நிறைய கேசஸ் அந்த மாதிரி நடக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, சில இடத்துல என்ன ஆகுனா வந்து நீ வந்து எனக்கு இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். உனக்கு என்ன வந்து எனக்கு வந்து உன்னை பிடிக்கல, ஸோ இதுக்கு மேலே நம்ம போய் கோர்ட்டு அது இதெல்லாம் நம்ம அலைய வேணாம், மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே. இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்துட்டு இதில் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில், எப்படிரா இவரை குறை சொல்லி இவர்கிட்ட வெளியே போகணும் அப்படின்னு பார்த்துட்டு கேரக்டர் அசாசினேஷன் அந்த இடத்துல வரும். ஓகே. இன்னொரு வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கைக்காக நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கவங்களையும் வந்து குறை சொல்லிட்டு, ஏன்னா ஈஸியாக எல்லாரும் எடுக்கிற வெப்பன் அது தானே கேரக்டர் அசாசினேஷன் தான், ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு வெப்பன். ஓகே. ஸோ அந்த மாதிரியும் பண்ணிட்டு போகலாம். ஓகே. இவங்களுக்கு ஒரு வேளை அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்கிற மாதிரி வச்சுக்கலாமே. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த அவர் வந்து பெண்களோட பழக்கம் இருக்குது ஏற்படுது அப்படின்னாலுமே அது முறையாக அவங்க லீகலி தான் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஒரு நோட்டீஸ் அனுப்பி ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம், இல்லையா கோர்ட்டில் போய்ட்டு டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம் அண்டர் தி லைக் ஹெட் ஆஃப் அடல்ட்ரி. ஓகே. இல்லை அவர் இதை இந்த காரணம் காமிச்சு துன்புறுத்தினார் அப்படின்னா க்ரூயாலிட்டி கீழே போயிருக்கலாம், டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் கேட்டிருக்கலாம். இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ இவங்க வெளியே போயிட்டாங்க, இதோட எல்லாம் முடிஞ்சுதா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கப்புறம் ஷி ஹாஸ் டு ஃபேஸ் லீகல் திங்ஸ். கண்டிப்பாக அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறாங்க. எவ்வளோ நாளைக்கு வந்து இல்லைங்க எனக்கு வேண்டாம் நான் இப்படி இருந்துடுறேன் அப்படின்னா ஒன்று வேண்டான்னு முடிவு பண்ணாங்களா இந்த மேரேஜுக்கு வந்து க்ளோஷர் கொடுக்கணும், இல்லை புது வாழ்க்கை வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அப்போ இதுக்கும் க்ளோஷர் கொடுக்கணும். அப்போ அவங்க கண்டிப்பாக இதை லீகலாக இப்போயோ இல்லை ஃப்யூச்சர்லையோ அதை கண்டிப்பாக அவங்க ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஒரு க்ளோஷர் போடாமல் அவங்க நெக்ஸ்ட் பார்ட்டை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இந்த கேஸை வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இவளோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த கேஸுடைய அடுத்த அப்டேட் என்ன வருது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி மேம். நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.